ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஷஷ்டஸ்கந்தம் 6வது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாயிருக்கிற ஏகத்ரிம்சது தமோ அத்தியாய 31வது அத்தியாயம். பகவதி தியானவும் ஆராதனையுமாக்கும் இந்த அத்தியாயத்தில் வர்ணிக்கப்படுறது. வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு கதை சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் பார்க்குறோம். கதைக்குள்ள கதையாயிட்டு வியாச பகவானும் நாரத மகர்ஷியுமாயிருக்கிற பேச்சுவார்த்தையும் சொல்லப்படுறது. வியாச பகவான் ஜனமேஜயன்கிட்ட இப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அதனால வியாச உவாச்ச 1வது ஸ்லோகம். நிஷாமய மகாராஜா ப்ரவீமி விசதாட்சரம் மாஹாத்ம்யம் கலு மாயாயா நாரதாத்து மயா ஸ்ருதம். ஜனமேஜய மகாராஜாவே, மாயையோடு மகாத்மியத்தை சம்பந்திச்சு நாரத மகர்ஷியிலேருந்து கேட்ட விஷயத்தை நான் அப்படியே உங்ககிட்ட டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிச்சு சொல்லறேன்னு கேட்டுக்கோங்க. 2வது ஸ்லோகம். மயா புனர்முனி பிருஷ்டோ நாரத சர்வவித்தமா ஸ்ருத்வா கதா முனிஸ்தஸ்ய நாரி தேஹ சமுத்பவாம். நாரத முனி ஸ்திரீயாயிட்டிருந்த கதைய அவரு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா சர்வஜானியாயிருக்கிற அந்த நாரத மகர்ஷிட்ட நான் மறுபடியும் என்னோட டவுட்டுகளை கேட்டேன் அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லுறார். 3வது ஸ்லோகம் அப்படிங்கிறது வியாச பகவான் நாரத மகர்ஷிட்ட கேட்ட சந்தேகமாக்கும். 3வது ஸ்லோகம். ப்ரூஹி நாரத பச்சாத் கிம் கதிதம் ஹரிணா ததா க்வகதஸ்ச ஜகன்னாதோ பவதா சஹ மாதவா. நாரதா, அந்த பகவான் ஸ்ரீஹரி உங்ககிட்ட என்ன சொன்னார்? மறுபடியும் உங்களோடு கூடிட்டு ஜெகநாதனாயிருக்கிற அந்த பகவான் நாராயணன் அதுக்கப்புறமா எங்க போனார் அப்படின்னு நான் நாரத மகர்ஷிட்ட கேட்டேன் ஜனமேஜயா. அதுக்கு நாரத மகர்ஷி இப்படி பதில் சொன்னார். அதனால அடுத்த ஸ்லோகங்கள் நாரத உவாசா அப்படின்னு ஆரம்பிக்கப்படுறது. 4வது ஸ்லோகம். இத்யுக்த்வா பகவான் தஸ்மின் தடாகே அதிமனோஹரே ஆருஹ்ய கருடம் கந்தும் வைகுண்டம் ச மனோததே. அழகாயிருக்கிற அந்த தடாகத்துல வச்சு பகவான் இப்படி சொன்னதை கேட்டு பகவான் இப்படி சொல்லிட்டு கருடன்ல ஏறிண்டு வைகுண்டத்துக்கு போறதுக்கு அவர் தீர்மானம் பண்ணினார். எனக்கு இந்த மாதிரி உபதேசங்கள் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பகவான் ஸ்ரீஹரி கருடன் மேல ஏறி உக்காந்துட்டு வைகுண்டத்துக்கு போறதுக்கு ரெடியானார். 5வது ஸ்லோகம். மாமுவாஜ ரமாகாந்தோ யதேஷ்டம் கச்ச நாரதா ஏஹி வா மம லோகம் த்வம் யதா ருஜி ததா குரு. கருடன் மேல ஏறி வைகுண்டத்துக்கு போறதுக்கு தீர்மானம் பண்ணின பகவான் என்கிட்ட இப்படி சொன்னார். நாரதா, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இடங்களுக்கு பொக்குங்கோ, அப்படி இல்லைன்னா என்னோட வைகுண்ட லோகத்துக்கு வரலாம், உங்களுக்கு சொர்க்கலோகத்துக்கு போகலாம், என்ன வேணா உங்க விருப்பப்படி செய்யலாம். 6வது ஸ்லோகம். பிரம்மலோகம் கதச்சாஹமாவ்ருத்ய மதுசூதனம் பகவான் அபிதேவேஷஸ்தச்சனாத் கருடாசனா. நான் என்ன பண்ணினேன்? பகவான் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பிரம்மலோகத்துக்கு போனேன். தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாயிருக்கிற பகவான் அந்த நொடியிலேயே கருடன் மேலே ஏறி உக்காந்துட்டார்.
ഏഴാவது ശ്ലോകം. വൈകുണ്ഠമഗമത്തൂർണം മാമാദിശ്യ യദാസുഖം തദോഹം പിതൃസദനം ഗതോ യാതേ ജനാർദ്ദനേ. എങ്കിட்ட சொல்லிட்டு அவரோடு விருப்பப்படி வைகுண்டத்துக்கு போனார். பகவான் ஸ்ரீஹரி வைகுண்டத்துக்கு போன போது நான் என்னோட அப்பாவோடு பவனமா இருக்கிற பிரம்மலோகத்துக்கு யாத்திரையானேன். எட்டாவது ஸ்லோகம். சிந்தயன் சகலம் துக்கம் சுகம் ச பரமால்புதம் கத்வா பிரணம்ய பிதரம் ஸ்திதோ யாவத் புரப்பிதோ. எனக்குண்டான எல்லா துக்கங்களை சம்பந்திச்சும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமான சுகத்தை சம்பந்திச்சும் சிந்தனை பண்ணிட்டு அங்க போய் என்னோட அப்பாவான பிரம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு அவரோட முன்னால நான் இப்படி நின்றுட்டு இருந்தேன். அப்போது ஒன்பதாவது ஸ்லோகம். தாவத் பிருஷ்டோ முனே பித்ரா வீட்சிய சிந்தாதுரம் துமாம். நான் ரொம்ப யோசனையில நிக்கிறேன் அப்படின்னு பார்த்த என்னோட அப்பாவான பிரம்மா என்கிட்ட கேட்டார். பிரம்மா கேட்கறதாக்கும் அடுத்த லைன். பிரம்மோ வாஜா क्वगदोऽसि மகாபாகா கஸ்மாத் சிந்தாதுரசுதா. சிரேஷ்டனானவனே நாரதா, சௌபாகியம் செஞ்சவரே, நீ எங்க போயிருந்தாய் என்னோட புத்திரா? நீ என்னத்துக்காக்கும் இப்படி சிந்தனை பண்ணிட்டு நிற்கிறாய்? பிரம்மா அவரோட கேள்விய தொடர்றார். 10வது ஸ்லோகம். ஸ்வாஸ்தியம் நைவாத்ய பஷ்யாமி மனஸ்தே முனி சத்தமா கேனாபிவஞ்சிதோசி த்வம் திருஷ்டம் வா கிஞ்சிதல்புதம். முனி சிரேஷ்டா, உன்னோட மனசுக்குள்ள இப்போ ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னு தோணுறது எனக்கு. ஒன்னு யாராவது ஏமாத்தினாளா? அப்படி இல்லைன்னா ஏதாவது ஆச்சரியங்களை நீ பார்த்தியா? 11வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பிரம்மா நாரத மகர்ஷிட்ட கேள்வி கேட்கறதும், 2வது லைன் அதுக்கான பதில நாரத மகர்ஷி சொல்றதுமாக்கும். விஷண்ணம் கத விஜானம் பஷ்யாமி த்வம் கதம் சுதா. புத்ரா, நீ ரொம்ப சங்கடத்தோடு கூடிட்டு என்னென்னவோ நினைச்சுட்டு இப்படி இருக்கிறது எதனாலேயாக்கும்? சரியா உன்னோட ஞாபக சக்தி ஆக்டிவேட் ஆகாம இருக்கிறதோ? என்னத்தினாலேயாக்கும் அது? நாரத உவாஜா. நாரத மகர்ஷி வியாச பகவான் கிட்ட இப்படி சொன்னார். இதி பிரேஷ்டஸ்ததா பித்ராவிஸ்யாம் சமுபவேஷ்யஜ. குஷப்புல்லால கர்ப்ப புல்லால உண்டாக்கின இருப்பிடத்துல என்ன நன்னா உட்கார வச்சுட்டு என்னோட அப்பாவான பிரம்மா இப்படி என்கிட்ட கேள்வி கேட்டாரே, அதுக்கு நான் என்னோட அப்பாவுக்கு பதில் சொல்லறதுக்கு ஆரம்பிச்சேன். 12வது ஸ்லோகம். தமாப்ரவம் ஸ்வவ்ருத்தாந்தம் மாயாபல சமுல்பவம் வஞ்சிதோஹம் பித காமம் விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா. மாயாசக்தி காரணமாயிட்டு எனக்கு அனுபவிக்க வேண்டி வந்த விவரங்களை எல்லாம் நான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா, பிரபவிஷ்ணுவான விஷ்ணு என்னை ஏமாத்திட்டார், மாயாவலையில சிக்க வச்சிட்டார். 13வது ஸ்லோகம். ஸ்திரீபாவம் கமித காமம் வர்ஷாணி சுபஹுன்யவி அனுபூதம் மஹத்துக்கம் புத்திரசோக சமுத்பவம். அவர் என்ன நிறைய காலம் ஒரு ஸ்திரீயாக்கி மாற்றினார். புத்திர விரகத்தால தாங்க முடியாத துக்கத்தை நான் அனுபவிச்சேன். 14வது ஸ்லோகம்.
प्रबोधितोऽहं तेनैव मृदुवाक्यामृतेन च पुनः सरोवरे स्नात्वा जातोऽहं नारद पुमान्. அப்படி செஞ்ச அவரே சாஃப்டா பேசி அந்த பேச்சு அப்படிங்கிற அமிர்தத்தால என்னோட மனசை தெளிய வச்சார். அதுக்கப்புறமா அந்த சரோவரத்துல என்ன குளிக்க வச்சார். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் நாரதனாயிட்டு வந்து உங்க முன்னால வந்து நிக்கிறேன். 15வது ஸ்லோகம். கிமேதத் காரணம் பிரம்மன் யன்மோஹமகமம் ததா விஸ்மிருதம் பூர்வ விஜ்ஞானம் தன்மயஸ்தரசாகிருதா. பிரம்மஜானியான என்னோட அப்பா, அந்த ஸ்திரீபாவம் எனக்கு உண்டானப்பா, அந்த ஸ்திரீபாவம் ஆயிட்டே நான் மாறிட்டேன். என்னோட பூர்வ ஞானம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. அதை என்னத்தினாலே ஆக்கும் அப்படின்னு சொல்லி தாங்கோளே. 16வது ஸ்லோகம். ஏதன் மாயாபலம் பிரம்மன் நஜானேஹம் துரத்யயம் ஞானஹானிகரம் ஜாதம் மூலம் மோஹஸ்ய விஸ்புடம். அந்த மாயாசக்தி ஞானத்தை இல்லாமாக்கி பலவிதமான மோகவலையில விழுத்துறது. இந்த அளவுக்கு கடினமாக்கும் அந்த மாயாசக்தி அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கலை. 17வது ஸ்லோகம். அனுபூதம் மயா சம்யக் ஞாதம் சர்வம் சுபாசுபம் கதம் த்வம் ஜிதவாம்ஸ்தாதா தமுபாயம் வதஸ்வமே. நான் எல்லா சுப அசுபங்களும் தெரியவும் அனுபவிக்கவும் செஞ்சேன். அப்பா, நீங்கள் அதை எப்படி இந்த மாயாசக்தியை அவாய்டு பண்ணிட்டு ஜீவிக்கிற, இந்த மாயாசக்திக்கு அப்பாற்பட்டவராயிட்டு நீங்கள் எப்படியாக்கும் இந்த பிரஜா சிருஷ்டியை செய்யற, அதுக்கான வழியை கூடி எனக்கு உபதேசிச்சு தாருங்கோமப்பா. நாரத மகர்ஷி இப்படி தன்னோட அப்பாவான பிரம்மா கிட்ட கேட்கிறார். அதனால நாரத பிரம்ம சம்வாதமாக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி நாரத மகர்ஷி அப்பா கிட்ட சொன்னார், சிருஷ்டி அப்படிங்கிற கர்மத்தை நீங்கள் பண்றீங்களே, மாயை அப்படிங்கிற திரிகுணங்களில அட்டாச் ஆகாம நீங்கள் எப்படியாக்கும் இந்த டியூட்டியெல்லாம் செய்யறேன் அப்படிங்கிறத, அதுக்கான வழியெல்லாம் எனக்கு உபதேசிச்சு தாருங்கோம் அப்படின்னு நான் என்னோட அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நாரத மகர்ஷி வியாசருக்கு சொன்னார். அதனால நாரத உவாஜா, நாரதர் தான் பேசின்னு இருக்கார். இருந்தாலும் இதை கொஞ்சம் தனியா எடுத்து சொல்லப்படுறது. காரணம், வியாசருக்கு நாரத மகர்ஷி கதை சொல்லி கொடுக்கறது ஆக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகம் உண்டாகணும். அதுக்கு வேண்டிட்டு அதை சொன்னதாக்கும். அதனால நாரத உவாச்சா. 18வது ஸ்லோகம். விஜ்ஞப்தோஸௌ மயா தாதா ப்ரீதி பூர்வமத பரம் மாமுவாஜ ஸ்மிதம் கிருத்வா பிதா மே வாசவி சுதா. அதுக்கப்புறமா என்னோட அப்பாவான பிரம்மா சொன்னார், ஹே வியாசா, ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு ஹே வியாசா அப்படின்னு கூப்பிட்டு என்னோட அப்பா எங்கிட்ட குஷி ஆயிட்டு பேசுறதுக்கு ஆரம்பிச்சார் அப்படின்னு நாரத மகர்ஷி ஜனமேஜயனுக்கு கதைகளை வர்ணிக்கிற வியாச பகவானுக்கு சொல்றார். வியாச பகவானாக்குமே ஜனமேஜயனுக்கு கதைகளை வர்ணிக்கிறார், நாரதரோட கதைகளை. அந்த நாரதர் வியாச பகவானுக்கு கதைகளை வர்ணிக்கிறார் அப்படிங்கிறத ஜனமேஜயனுக்கு வியாச பகவான் சொல்றது யாக்குன்னு நம்ம பார்க்குறோம். இங்கே கதைக்குள்ள கதையாயிட்டாக்கும் கதைகள் போயின்னு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இங்கே நாரத மகர்ஷி சொன்னார் அப்படிங்கிறது வியாச பகவான் கிட்டையாக்கும்.
அதை வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லிட்டு இருக்கார். இப்போ பிரம்மதேவன் நாரதருக்கு என்ன வாக்கம் சொன்னார் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. அதனால பிரம்மோவாஜா, பிரம்ம உவாச்ச. 19வது ஸ்லோகம். दुर्जयैषासुरै सर्वैर्मुनिभिश्च महात्मभिः तापसैर्ज्ञानयुक्तैश्च योगिभिः पवनाशनैः. சகல தேவர்களுக்கும் மகாத்மாக்களான ரிஷிகளுக்கும் ஞானிகளான தாபசர்களுக்கும் வாயுவை மட்டும் பட்சிக்கிற யோகிகளுக்கும் இந்த மாயையை ஜெயிக்கிறதுக்கு கடினமாக்கும். யோகி சிரஷ்டர்களுக்கெல்லாம் இந்த மாயையை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். இந்த மாயா சக்தியாலேயே யோகிகளுக்கெல்லாம் யோக பிரஷ்டு சம்பவிக்கிறது. 20வது ஸ்லோகம். नाहं तां सर्वदा ज्ञातुं शक्तो मायां महाबला विष्णुर्ज्ञातुं न शक्तश्च तदा शम्भुरुमापदे. மகாசக்தியான மாயையை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னாலையும் முடியாது, விஷ்ணுவுக்கும் உமாபதியாயிருக்கிற சம்புவுக்கும் மாயையை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. 21வது ஸ்லோகம். துர்ஞேயா சா மகாமாயா சிருஷ்டிஸ்தித்யந்தகாரிணே கால கர்ம ஸ்வபாவாத்யைர் நிமித்த காரணைர்வ்ருதா. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு காரணமாயிருக்கிற காலம், கர்மம், சுபாவம் இப்படி இருக்கிற நிமித்த காரணங்களால சூழ்ந்து நிற்கப்பட்ட அந்த மகாமாயையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். 22வது ஸ்லோகம். சோகம் மா குரு மேதாவின் தத்ர மாயா மகாபலே நைவ விஸ்மய காரியோ வயம் சர்வே விமோகிதா. அதனால மேதாவி அப்படின்னு பிரம்மா நாரதரை கூப்பிடுறார். ஞானி அப்படின்னு அர்த்தம். ஞானியா இருக்கிறவனே நீ துக்கிக்க வேண்டாம், மாயையோடு பிரபாவத்தால மகா பிரபாவத்துல ஆச்சரியப்படவும் வேண்டாம். நாங்களெல்லாம் இந்த மாயையில சிக்கி தவிச்சவாளாக்கும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நாரத பகவான் வியாச மகர்ஷிக்கு சொல்றார். நாரத உவாச்ச. 23வது ஸ்லோகம். பித்ரேத்யுக்தஸ்ததா வியாசாத் தமாவ்ருத்ய கதஸ்மய ஆகதோஸ்ம்யத்ர பஷ்யன் வை தீர்த்தானி ஜ பராணி வை. வியாசா, அப்படி அகங்காரம் இல்லாம போன நான் அப்பா கிட்ட அனுமதி வாங்கிண்டு சிரஷ்டமான பல புண்ணிய தீர்த்தங்களும் சமர்சனம் பண்ணிண்டு இங்க வந்து சேர்ந்தேன். 24வது ஸ்லோகம். தஸ்மாத் த்வமபி சந்த்யஜ்ய மோகம் கௌரவநாசஜம் காலக்ஷயம் சுகாசீன ஸ்தானேஸ்மின் குரு சத்தமா. அதனால ஹே பிராமணோத்தமா, கௌரவ நாசத்துல இருக்கிற அந்த ஒரு மோகத்தை வெடிஞ்சு இங்கேயே சுகமாயிட்டு வசிச்சுக்குங்கோ அப்படின்னு வியாசர்கிட்ட நாரத மகர்ஷி சொல்றார். 25வது ஸ்லோகம்.
அவஷ்யமேவ போக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம் நிச்சயம் ஹிருதயே கிருத்வா விஜரஸ்வயதா சுகம். அப்படி இல்லை அப்படின்னா செஞ்சு கூட்டின சுப அசுப கர்மங்களோடு பலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு மனசுல திருடமாயிட்டு தீர்மானம் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி தாற்பயமோ அப்படி சஞ்சாரம் பண்ணிக்குங்கோம் அப்படின்னு நாரத மகர்ஷி வியாச பகவானுக்கு சொன்னார். வியாச பகவானாக்குமே ஜனமேஜயனுக்கு கதைகளை வர்ணிச்சுட்டு இருக்கார். அதனால அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாச்ச 26வது ஸ்லோகம். இத்யுக்த்வா நாரதோ ராஜன் கதோ மாம் பிரதிபோத்யஜ அஹம் தத் சிந்தயன் வாக்கியம் யதுக்தம் முனினா ததா. ராஜாவே, என்கிட்ட இப்படி உபதேசிச்சுட்டு நாரதர் யாத்திரையானார். நான் ஆகட்டும் நாரத முனி சொன்ன விஷயத்தை யோசனை பண்ணிண்டு 27வது ஸ்லோகம். ஸ்தித சரஸ்வதி தீரே கல்பே சாரஸ்வதேவரே காலாதிவாகனாயைதத் கிருதம் பாகவதம் மயா. உத்தமமான சாரஸ்வத கல்பத்தில சரஸ்வதி நதி தீரத்துல வசிச்சுண்டு இந்த பாகவதம் எழுதுற வேலையில முழுகிண்டு காலத்தை ஓட்டினேன். நானாக்குமே பாகவதத்தை எழுதின்னு இருக்கேன். அப்படி 28வது ஸ்லோகம். புராணம் உத்தமம் போபா சர்வ சம்சய நாசனோ நானாக்யான சமாயோக்தம் வேத பிராமாண்ய சம்ஸ்ரிதம். ராஜாவே, ஜனமேஜய ராஜாவே, இந்த பாகவதம் அப்படிங்கிறது சிரேஷ்டமான புராணமாக்கும். எல்லா சந்தேகங்களையும் இல்லாம பண்ணற புராணமாக்கும். நிறைய கதைகள் இன்க்ளூடா இருக்கிற புராணமாக்கும். இது வேதத்தை இந்த புராணத்துக்குள்ள நன்னா எசன்ஸ் ஆயிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 29வது ஸ்லோகம். சந்தேகோத்ர நகர்த்தவ்ய சர்வதா நிருபசத்தமா யதேந்திர ஜாலிக கஸ்டில் பாஞ்சாலீம் தாரவீம் கரே. ராஜாவே, இதுல ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஒரு இந்திரஜாலக்காரன் எப்படியாக்குமோ மரத்தால இருக்கிற பொம்மைய கையில வச்சுண்டு 30வது ஸ்லோகம். கிருத்வா நர்த்தயதே காமம் ஸ்வேச்சயா வசவர்த்தினே ததா நர்த்தயதே மாயா ஜகஸ்தாவர ஜங்கமம். பொம்மலாட்டம் பண்றான். தன்னோடு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொம்மைய ஆட்டி படைக்கிறான். அதே மாதிரி மாயாதேவி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதையும் தேவியோடு விருப்பப்படி அப்பிரக்கியம் இப்பிரக்கியம் ஆட வைக்கிறா.